அண்மை செய்தி. திருப்பத்தூரில் மாயமான 11ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மர்மமான முறையில் மாணவன் மரணம் அடைந்ததை கண்டித்து உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே விடுதியில் தங்கி பயின்று வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து மாணவனின் உறவினர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருப்பத்தூர் செய்தியாளர் சுமன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுமன், சொல்லுங்க, மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம் உமா. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் முகிலன் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளியான சோமனி சேவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருவதுடன் அதே பகுதியில் உள்ள விடுதியில் தங்கி பயின்று வந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி காலை விடுதியில் உணவு உட்கொண்டு மாணவன் முகிலன் பள்ளிக்கு வரவில்லை என தெரிகிறது. இது தொடர்பாக அவரது தந்தைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தருமாறு திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவனை தேடி வந்த நிலையில் விடுதியில் உள்ளே கிணற்றில், அதாவது அந்த கிணற்று மேல் புட்டுப்பட்டு இருந்தது. அந்த கிணற்றில் மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக போலீசார் சடலத்தை மீட்டு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் முகிலன் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக தற்பொழுது திருப்பத்தூர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பூட்டப்பட்டு இருந்த கிணற்றில் எப்படி மாணவன் குதித்திருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே காலை முதலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஆனாலும் தொடர்ச்சியாக மாணவனுடைய இறப்பில் சந்தேகம் உள்ளதாக, வார்டன் தான் ஏதோ செய்திருக்கிறார், அந்த விடுதியினுடைய காப்பாளர் தான் மாணவனை ஏதாவது செய்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது வேலூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக உள்ள மயில் வாகனமும் தற்பொழுது அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார். அங்க திருப்பத்தூருடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்களிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உங்களுடைய குழந்தையினுடைய முகிலனுடைய இறப்பிற்கு யார் காரணம் என்று உரிய முறையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் விடுதியில் தங்கி பயின்று வந்த முகிலன் தற்பொழுது அதே பகுதியில் இருந்த கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பூட்டப்பட்டு இருந்த கிணற்றில் எப்படி அது மாணவன் விழுந்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுமன்.